நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில், அதாவது ஆசாரிப்பள்ளம்லேருந்து தோப்பூர்லேருந்து வேம்பனூர் போகிற ரோட்டில் ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு 39 லட்ச ரூபா பட்ஜெட் லோ பட்ஜெட் வீடு நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ லோ பட்ஜெட் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்டு, 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2 பெட்ரூம், சிம்பிளி ஃபர்னிஷ்டு ஹவுஸு. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம், கார் பார்க்கிங்லேருந்து பார்க்கலாம். ஸோ கார் பார்க்கிங் தாராளமாக ஒரு கார் நிற்குது, பார்த்தாலே தெரியுது. சூப்பராக ஒரு கார் அந்த சைஸுக்கு வரலாம். கேட் பக்காவாக க்ளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்து கீழே காமிச்சு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். பக்காவாக கேட்லாம் க்ளோஸ் பண்ணலாம். கரெக்டாக தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸ்டில் ஒரு சின்ன காரு, கொஞ்சம் லென்த்தியான கார்கள் எல்லாமே பக்காவாக பார்க் பண்ணிடலாம். இதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சிம்பிள் ஹவுஸ், 39 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே சிம்பிள் ஹவுஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடு நிலங்கள் எது வாங்கணும் விற்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஹசல் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இந்த வீடு வேணுனாலும் கூப்பிடுங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நிறைய வீடுகள் நம்ம கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்கும் வீடுகள், நிலங்கள், தோப்பு எல்லாமே இருக்குது. போய் பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக மெனக்கெட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சின்ன வீடாக இருக்கணும். எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான். ஒரு சிம்பிளான குடும்பம். எனக்கு ஆனால் வீடு வந்து ஒரு எலகண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே உள்ள சீலிங் ஒர்க்கெல்லாம் சிம்பிளாக ரொம்ப 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 அழகாக இருக்குது. வீடு நல்ல முழிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் வந்து 14x 14 சைஸு. ஆஸ் யூஷுவல் டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேபிள்ஸ் எல்லாமே நல்லா ஹிட்டெல்லாம் வந்துடும். எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சின்ன யூபிஎஸ்சி ஒர்க் வச்சு ஒரு அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. டோரு டீக்கு தான். டோருமே அந்த பழைய ஸ்டைல் போடாமல் வந்து நம்ம லேட்டஸ்ட் அந்த ஸ்கொயர் ஷேப் போடும்ல, அது போல் விண்டோ அந்த ஷேப் போட்டு ரெண்டுமே அட்டாச் ஆனது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நல்ல லுக்கை எடுத்து கொடுக்குறது. இதோட கலருமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. தனியாக டைனிங் இல்லை. ஹால்லேயே ஒரு சின்ன டைனிங் செட்டப் பண்ணிக்கலாம். சின்ன வீடுங்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு வாஷிங் ஏரியா. இதில் கொஞ்சம் ஸ்டோரேஜஸ்லாம் இருக்குது. இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் உள்ளதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த ஸ்டோரேஜஸ்லாம் பேசிக்கான நம்ம வீட்டில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வைக்கிறது நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. எல்லாமே வச்சுக்கலாம். உள்ளே இதெல்லாம் மறைச்சி வைக்கணும், அதை வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் வந்து 9x 11 சைஸில் ஒரு கிச்சன், மாடுலர் கிச்சன் ஒர்க்கு தான். எல்லாமே பண்ணிட்டாங்க. பேஸ்கெட்லாம் கூட அழகாக கொடுத்துட்டாங்க. சிம்பிளான ஒரு தீமில் அழகாக இருக்குது. நல்ல ப்ளைவுட், மைக்கா உள்ள ப்ளைவுட் எதுவுமே பண்ணாது. கிச்சனும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாகவே இருக்குது. ஒரு குறை சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. ஸோ அந்த லைட்டிங்லாம் அந்த லைட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து பின்னால் போகிற வழி, கிச்சன்லேருந்து பின்னால் போகிறதுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சும்மா தாராளமாக ஏதோ வந்து 2.5 சென்ட் தான் லேண்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியாலாம் இல்லை. நல்ல லென்த், நல்ல ஸ்பேஸாக இருக்குது. அந்த பக்கம் செட் பேக்லாம், இந்த பக்கம் அழகாக வீட்டை சுற்றி வரலாம். பார்த்துக்கோங்க, தாராளமாக வீட்டை சுற்றி வரலாம். சின்ன சின்ன செடிகள் ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் போட்டு தாராளமாக வைக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. தண்ணி எல்லாம் ஊற்றுறதுக்கு உள்ளே போகலாம். நல்லா ப்ளசண்ட்டாகவே அழகாகவே இருக்குது. இதுலேயுமே இந்த பெரிய ஹேங்கிங் பாட்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணி அழகாக நீங்கள் இந்த பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ப்ளசன்னஸ்க்காக ஒரு சின்ன கார்டனாக ஏதாச்சும் வைக்கலாம். அதுக்கான இடங்கள் இருக்குது. சுத்தமாக இடமே இல்லாமல்லாம் இல்லை. இந்த கார்னரில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஒதுங்கி இருந்துடும். சூப்பர். ஒரு கார்னரில் வாஷிங் மிஷின் ஒதுங்கி இருந்துருமா. மேலே போய் எல்லாம் காயப்படணும்னு இல்லை. இப்போல்லாம் காய போடுறதுக்கு அந்த கிளிப்ஸ், அந்த ஹேங்கர்ஸ்லாம் வந்துருச்சுல்ல, இதிலே போட்டுட்டிங்கன்னா துணியெல்லாம் அதில் துவைச்சி இதில் காய போட்டுருலாம். எந்த அலட்சம் இல்லாமல் அடிக்கலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. நல்லா சௌகரியமாக இருக்கும். 39 லட்சம் நெகோஷியபிள் தான். கொஞ்சம் குறைச்சி பேசலாம். லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இது அப்ரூவ்டு பிளான் அப்ரூவல்லாம் ப்ராப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறமா பஞ்சாயத்து இங்கே உள்ள லேண்டு சும்மா ஒரு கால்குலேஷன் சொல்லிடுறேன். இங்கே உள்ள லேண்டு இங்கே 6 லட்ச ரூபா போகுது. இதுக்கு லேண்டுக்கு ஒரு 15 ரூபா. இந்த மாதிரி இப்போ வீடு கட்டணும்னா எப்படியும் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும். ஜாஸ்தியாக தான் சொல்கிறேன். அப்ரூவல் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்ரூவல், போர்வெல் எல்லாம் சேர்த்து அவ்வளோ வந்துடும். அப்படி பார்க்கும்போது 40 லட்ச ரூபா மதிப்பு போடலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சு போடலாம். 39 தான் கேட்குறாங்க. அதில் ஒரு 6-7 மாதம் உழைப்பு இருக்குது. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் மணி தான். ஹைலி ப்ரைஸ்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கூடுதலாக லாபம் வைக்கிற ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ இதுவுமே 9x 11 சைஸில் ஒரு பெட்ரூம். ஸோ இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குது. இது 9, ஆனால் இது நல்ல ஸ்பேஸாக இருக்கா. தாராளமாக கரெக்டாக ஒரு நல்ல கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம்.
ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்ல க்ளீனில் அழகாக பண்ணியிருக்காங்க. சும்மா எங்கேயாவது லோ பட்ஜெட் வீடுங்கிறதுனால ஏனோ தானோலாம் பண்ணல. நல்ல டைவர்ட்டர் போடலை, நார்மலான பைப்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த தீமெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். கீழே எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான், சூப்பராக போட்டு நல்லா பண்ணிட்டாங்க. அதுவுமே நல்ல ப்ளசன்ட் லுக்கிங்காக இருக்குது. எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க, கேட்டதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சின்ன ஒரு எக்ஸாஸ்ட் அவங்களே வச்சுட்டாங்க. சரி வாங்க, ஒரு கிராம்ப்டனோட ஃபேன் ஒன்று போட்டாங்க. ஏன் கிராம்ப்டனோட ஃபேன் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த தீமுக்கு இந்த கலர் மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரௌன் வித் சாண்டல். கண்டிப்பாக அந்த தீமுக்கு இது மேட்ச் ஆகுங்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒயிட் ஹீட்டு போட்டோம்னா அந்த லுக் எடுத்து கொடுக்குறது. அதனால உங்களுக்கு அது ஒன்று வந்துடுது. நல்ல கம்பெனி ஃபேன் தான். ஸோ இது 10க்கு 10ங்கிற சைஸில் உள்ள ஒரு பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸ் ஒரு கார்னரில் போட்டுட்டு உங்களுக்கு இதில் வார்ட்ரோப் ஒர்க்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு டேம் ரோலெல்லாம் ஒரு இது வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கார்னரில் வச்சுட்டு அது ஸ்டோரேஜுக்கு வச்சுக்கலாம். இந்த ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய வீடுகள் அந்த ஒர்க் பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிளான்ட் ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். இண்டோர் பிளான்ட் ஏதாவது சிம்பிளாக வச்சிங்கன்னா நல்ல லுக் எடுத்து கொடுக்கும். ஏசிக்கான ப்ரொவிஷன், ஏசிக்கு ஒயர் வெளியே போகிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கேயுமே விண்டோ அதே ஸ்டைல் தான், நம்ம பழைய வளைஞ்ச ஸ்டைல்கள்லாம் இல்லை. இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா மாடர்ன் ஹோம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான். ஸோ ரெஸ்ட் ரூம் சேம் நல்ல ப்ளசண்ட்டாகவே இருக்குது, அழகாக இருக்குது. எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. இங்கேயுமே எக்ஸாஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க. டைவர்ட்டரில் அகெயின் பைப்ஸ் தான், பட்ஜெட் ஹோம்ங்கிறதுனால பைப்லேயுமே பெனிஃபிட்டுகள் இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் பைப்பு தான் போட்டிருக்கேன். மாடியில் போய் பார்த்துடலாம். தார் கண்ணி என்பதால் தாரையும் பார்த்துடலாம். சூப்பர் காரு. சரி, மேலே போய் பார்க்கலாம். ஸோ நான் லொக்கேஷன் வாங்க மாடியில் போய் பார்க்கலாம். ஸோ இதான் தார். சூப்பராக தார் பார்க்கிங் இருக்குது. வண்டி அருமையாக இருக்குது. ரியர் வீல் டிரைவு, 4x4 இல்லை, பரவாயில்ல, இதுவே நம்ம போதும். ஸோ நெய்பர்ஹுட் காமிக்கிறதுக்கு தான் மாடிக்கு வந்தேன். நல்ல ஒரு சூப்பரான வெயில்லையும் வந்தேன். ஏன்னா நல்லா இருக்கேன். நெய்பர்ஹுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி மரம் தான். ஸோ நல்ல க்ரீனரியாக சீனிக் வியூவோட மாங்காய் இருக்கான்னு அந்த வீட்டில் ஒரு லேடி வேறு இருக்குது. கொச்சி விடாது மாங்காய் குடிச்சா, அதனால் வேண்டாம். ஸ்டில் சூப்பராக இருக்குங்க. மாடியில் வியூவை பாருங்கள், அருமையான ஒரு வியூ. நல்ல தென்னை மரம், குட்டி குட்டி தென்னை மரம், ஏதோ கோவாலெல்லாம் இருக்கிற மாதிரி எஃபெக்டில் அந்த குட்டி தென்னை மரம்லாம் அழகாக இருக்குல்ல. தென்னை மரம்லாம் லுக்கிங் பியூட்டிஃபுல், நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் இந்த பட்ஜெட்டில் ஹோம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல குவாலிட்டியாக கட்டினது. அண்ட் லோனுமே பண்ணி கொடுக்குறோம். அப்ரூவ்டு வீடு தான், லோன் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள்.